இந்த புதுசு புதுசா பொய்யை கிளப்புறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல, அவங்க திரும்பவும் ஒரு பொய்யை கிளப்பியிருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? மாசம் மாசம் இப்படி ஒரு கூட்டம் கிளம்பிடுறாங்க. என்னன்னா, ஒன்றிய அரசோட மிஷன் வத்சல்யா குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே ஒரு குடும்பத்துல அதிகபட்சமா 2 குழந்தைகளுக்கு மாசம் தலா 4000 ரூபாய் வீதம் 3 வருஷத்துக்கு வழங்கப்படுதான். அதுவும் திட்டத்தை பெற வருமான சான்றிதழ் இருந்தாலே போதுமாமா. என்னடா இது, மாசம் மாசம் இப்படி ஒருத்தன் கிளம்பிடுவாங்க போலயே. ரூம் போட்டு எதுவும் யோசிப்பாங்களோ? இந்த பாய்ஸ் படத்துல செந்தில் ஒரு கோயில்ல உட்காந்துட்டு மித்த கோயிலெல்லாம் எப்போ பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சிருப்பார்ல, அதே மாதிரி இங்க ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு எப்போ எந்த திட்டத்தை சொல்லி மக்களை குழப்பி அவங்களை திசை திருப்பலாம் அப்படின்ற மாதிரி செயல்பட்டு இருக்கானுங்க, ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி. அப்படித்தான் இந்த மாசம் இந்த பொய்யை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பொய்யா, நீ எப்படி அதை பொய்ன்னு சொல்லுவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான விளக்கத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே 2009ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்காக ஒரு 3 திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. பின்னாடி 2017 இது குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் அப்படின்னும், 2021 to 22 இது மிஷன் வத்சல்யா அப்படின்னு பேரை மாத்தினாங்க. ஒன்றிய அரசோட மிஷன் வத்சல்யா நிதி ஆதரவு திட்டத்துக்கு கீழே பெற்றோர் இருவருமே இழந்த குழந்தைகள் அல்லது சிங்கிள் மதரா பொருளாதார ரீதியா குழந்தைகளை வளர்க்க முடியாத சூழல்ல இருப்பவங்களோட குழந்தைகள், HIV, எய்ட்ஸ் உள்ளிட்ட உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் குழந்தைகள், சிறைவாசிகளின் குழந்தைகள், குழந்தைகள் இல்லங்கள், கணவரை இழந்து விவாகரத்தான பெற்றோரால் கைவிடப்பட்டு பாதுகாவலர் பராமரிப்பில் உள்ள குழந்தைகள், விபத்தினால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு பொருளாதார வசதியின்றி குழந்தைகள் பராமரிக்க இயலாத நிலையில் உள்ள பெற்றோர்களின் குழந்தைகள் போன்றோருக்கு அவங்க தகுதியை உறுதிப்படுத்தி அதன் அடிப்படையில் தான் இதுல இருந்து நிதி வழங்கப்படுது. அதன்படி தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு கீழே 4000 ரூபாய் மாசம் மாசம் வழங்கப்பட்டு வருது. இத எல்லா குழந்தைகளுக்கும் மாசம் மாசம் 4000 ரூபாய் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி தப்பான நோக்கத்தில் இதை வழிநடத்தி தவறா பரப்பிட்டு வராங்க. பொதுமக்கள் இதை யாரும் நம்பி ஏமாற வேணாம் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன்.